எல்லாம் படி இழந்தாள் மரக்கதினை எடு இந்த மாநிலமும் படி இழந்தாள் ஆளாக்கிடினை எடுத்து ஆண்டவன் பகவான் இந்த அகிலம் எல்லாம் படி இழந்தாள் படியிழந்த பகவான் பகவானோ கைலாசம் வாராரே அவரோ கைலாசம் வாழபோது கண்ணன் தங்கை பார்வதியா பகவான் எப்போ வருவார் என்று ஒரு தங்க நல்ல தாம்புல பாரிசாத மலர் எடுத்து கெண்டியிலே ஜலமடித்து திருவை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பார் பணிவிடையும் செய்யுவார் படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார் களைத்து வருவார் என்று களைப்பாரி கொடுத்து இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்த பார்வதி படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பலமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவல்லா பொண்டாட்டியா? ஏன் உன் வீட்டுக்காரம்மா உனக்கு பிடிக்கலையா? என்னமோ தெரியல, வர வர பிடிக்க மாட்டோம்க்கு. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? வயசாகுதுல. வயசாயில பிடிக்காது. உனக்கு அவளை பிடிக்கணும்னு இல்ல, எங்க ஆட்சிக்கு ஒன்னைய பிடிக்கல. சரிதானே? பசியோட இருக்கவனுக்கு வந்து சரி சாப்பாடை கண்டா ஆவுன்னு அலைவான். சரிதானே? அவனுக்கு பசி ஆறிட்டுனா அந்த சாப்பாட்டு மேல விருப்பம் இருக்காது. இப்போ வயசு வந்து உங்களுக்கு 85 வயசு ஆயிட்டு ஆவட்டுமே, நமக்கு இன்னும் என்னமே ஒரு தேட்டமும் கிடையாது. இல்ல எங்க அக்கா மேல உங்களுக்கு வெறுப்பு. அதேதான். சரி அவ சோறு பொங்க ஆள் இல்லாம 4 நாளைக்கு போனான்னா நல்லா பிடிக்கும். நான் நல்ல கடையில் போய் பிரியாணியா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடு, இல்ல பரோட்டா சாப்பிடுவேன். அப்ப இந்த பார்வதி படியிழந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு சரி பாத பூஜை முடித்து அவள் பணிவிடைகளை செய்தார். ஆமையா. களைத்து வருவார் என்று களைப்பாரி கொடுத்து இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்து அங்கே களைப்பாரி இளைப்பாரி இளைப்பாரி கையில கொலைவிருந்தார் இறைவா, இந்த உலகத்தை படைத்து காத்து ரசிக்கும் கடவுளே, உலகத்து மக்களுக்கெல்லாம் தாங்களே கடவுளாக இருந்து வருகிறீர்கள். அப்பேற்பட்ட சிவபெருமான் காலையிலேயும் மாலையிலேயும் எனக்கு தெரியாமலே யாரோ 2 பேர்களை வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, படைத்ததோரு உலகத்து மக்களுக்கெல்லாம் சிவபெருமான் கடவுளாக இருப்பது மட்டுமல்லாமல் 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே நான் பாதுகாத்து வருகிறேன் அம்மா. 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன தெரியுமா? ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டு தாயே, ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டு எம்மா 2 சிவ ஈஸ்வரனு நந்தாண்டு தாயே 3 முக்கண்ணனு நந்தாண்டு
பத்தாண்டு பத்தாண்டு படியழக்கு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி படியழக்கும் பகவானு நான் தாண்டி நானும் அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நான் அகண்ட நகலும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் ஆடி எழியம்மா பார்வதி இரவும் நான் தான் மகளும் நான் இருளும் நான் தான் ஒளியும் நான் அம்மா பார்வதி நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகமெல்லாம் நான் நகர்ந்தால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பார்வதி ஈரேழு உலகத்திலேயும் இறைவன் நான் இல்லையானால் எதுவும் இல்லை ஆண்டவன் இல்லையானா அகில உலகம் இல்லை சிவன் நான் இல்லையானா சிவ உலகமே கிடையாது பார்வதி அப்படி இருந்த போதிலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவிலேயும் பகலிலேயும் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாராலே முடியும் ஒன்னால போய் ஒளி கொடுக்க முடியுமா முடியாது சிவபெருமான் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வேலை அதனால நான் படைத்த மக்களுக்கெல்லாம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு நான் படைத்திருக்கிறேன் பூமி வாரம் சுமக்கிறோம்னா பூமாதேவி கங்காதேவினா தண்ணீருக்கு சொந்தக்காரி ஆமா அதனால இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை உலக மக்களுக்கு செய்து வருகிறார்கள் அப்ப இவங்க ரெண்டு பேருமே இல்லையானா இந்த உலகத்திலே இரவும் வராது பகலும் வராது எல்லாம் இருந்தும் எந்த பயனும் இல்லை அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா அப்படின்னு இறைவன் சொல்ல அப்பந்தான் பார்வதி நினைக்கா அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களையும் சந்திரன் சூரியனா நினைக்கலாம் இவரோடு நம்ம ஏகமா ஜென்ம ஜென்மமா சிவனோடு இருந்து வருகிறோமே அப்போ இந்த ஆண்டவன் 10 பொருளுக்கு அர்த்தம் சொன்னாரே பார்வதி நீ உண்டுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா எல்லாமே சிவன் என்று சொல்லுகின்றார் அப்ப இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பார்க்கணும் என்று பார்வதா தேவி ஆண்டவனுக்கு தெரியாமல் பின்னால வந்து அவ இருகரத்தை எடுப்பா சங்கனை பொத்துவா பகவான் கண்ணை பொத்தும் போல் உலகம் இருளால் சிவனாதனை பொத்தும் போல் ஏ சிவ உலகம் இருளால் கடவுள் கண்ணை பொத்தும் போல் அந்த கடவுள் கண்ணை பொத்தும் போல் ஐயோ களி உலகம் இருளால் பாரேல் உலகம் எல்லாம் பாலடைந்திருக்கு சிவனுடைய கைலாசம் சிவமயமே கிடையாது அந்த ஆண்டவனார் கைலாசம் அருள்மயமே கிடையாது உலகத்திலே அசையும் பொருள் அத்தனையுமே அசையாமல் இருக்கிறது எந்த பொருள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த பொருளும் தெரியல வைத்ததும் தெரியல எடுத்ததும் தெரியல உலகமே இருட்டா இருந்தா மக்களுடைய வேலைகள் எல்லாம் பாதித்து போகும் ஆனா அந்த காலத்துல கரண்ட் இல்லாம வேலை பார்த்திருக்காங்க
இந்த அரிக்கிராம லைட் இருக்கு பாரு. ஆமா அரிக்கராம்பு. அத வச்சு ஒரு கோட்டை நெல்லை அவிச்சு தட்டிடுவாங்களாம். ஆமா நானே தெரியுமா எம்டி பாட்டில் எங்க நீங்க கிடந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி. எம்டி பாட்டில் என்ன பாட்டில்? எம்டி பாட்டில்னா இந்த பாட்டிலே வச்சுக்கோங்களேன். ஆமா அந்த பாட்டில்ல ஒரு திரிய போட்டு ஒரு தமரை போட்டு மூடிய போட்டு என் பாட்டு பொத்தி விட்டுருவேன். அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டுமே. அதேதான் அதேதான் அந்த மாதிரி எரியும். வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கும். அப்படிதான். சரி அந்த விளக்க பொருத்தி வச்ச அப்புறம் அப்படித்தானே எரியும். சரிதானே. மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சா ஆமா நல்ல சிமிடி விளக்குன்னு ஒரு விளக்கு உண்டு. அது ஒண்ணும் செய்யாது. அந்த விளக்க பொருத்தி வச்சு சிமிடியை மேல போட்டு மூடி நைட்டு தூங்கும் போது லேசா குறைச்சி வச்சு சரி தூங்கி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது கறி பிடிச்சா அந்த சிமிடியில பிடிக்கும். ஆமா மினுக்கு மினுக்குன்னு எரியும். நம்ம பாட்டில போட்டு மண்ணெண்ணை ஊத்தி கொடுத்தோம்னா வீடே கரியாத்தான் இருக்கும். கரியாத்தான் இருக்கும். ஆனா வெள்ளை அடிச்சுக்க வேண்டியதானே. அதுக்காண்டி 50 ரூபா 100 ரூபா கொடுத்து எவன் போய் அடிக்கிறான் போவாங்க. இதுல ஏதாவது செலவு இல்லாம பாத்துட்டு போறதுக்கு. அப்பமே அவ்வளவு ரூபாயா? அப்பமே அவ்வளவு ரூபாயா? என்னத்துக்கு அரிக்கிறாம்பா? அரிக்கிறாம்பு 2 ரூபா 1 ரூபாய்க்கு வித்துச்சு. வாங்க முடியாமலும் இருந்துட்டாங்க ஆட்கள். அதேதான் அந்த காலத்துல கொளுத்தி வச்சிருக்காரு. அந்த காலத்துல வயக்காட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா பேட்டரி லைட் எல்லாம் கிடையாது. அதாவது ஆலங்குளம் சிமிலின்னு லைட் உண்டு. ஆமா ஆலங்குளம் லைட்டை கொண்டு போய் தான் இருட்டுக்குள்ள கரண்ட் இல்லாத நேரத்தில் தண்ணி பாய்ச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டரி லைட் வந்துச்சு. ஆமா இப்ப விரோதமா வந்துருச்சு லைட்டு. சரி அப்போ ஈரேழு உலகமே இருள்மயமாக இருந்தவுடனே சரி அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார். என்ன இந்த பார்வதா தேவிக்கு எவ்வளவோ நாம எடுத்து சொன்னோம். ஆனா கொஞ்சம் கூட நாம மீது இவளுக்கு நம்பிக்கையே வரவில்லையே. அதனால இந்த பார்வதிக்கு நம்ம இன்னும் யார் என்று இவளுக்கு தெரியப்படுத்தணும். நம்மளுடைய முழு ரூபத்தை காமிக்க நாமுடைய கண்ணை மறைத்ததனாலே உலக மக்களுக்கும் சேதம் வந்து விட்டது. நாமல் இவர்களுக்கும் ஒளி கொடுக்க வேணும் என்று நமக்கு இருக்கும் 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியாள் அவளுக்கு முன்னால் ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணை திறப்பா உலகில் ஒளி கொடுப்பா. நெற்றிக்கண்ணை திறப்பா கண்ணே அத்தே நீண்ட ஒளி பூப்பா. அங்கே உச்சி கண்ணை திறந்த போல் உலகம் எல்லாம் ஒளியா. நெச்சி கண்ணை திறந்த போல் நீண்ட ஒளியாகுதல். ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியனுடைய அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததால் உச்சி கண்ணி தாய உச்சி நிமாய் பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க இந்த பார்வதி சிவபெருமான் கண்ணை மறைத்திருந்தா வருங்க. அப்போ திடீர்னு ஆண்டவன் கண்ணை மறைத்திருக்கும் போது உலகத்துக்கு ஒளி வந்தது பாருங்க. பார்வதி பதறி போனா. ஆண்டவன் 2 கண்ணையும் நம்ம பொத்தி இருக்கோம். அப்ப இந்த 3வது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னால வந்து பார்க்க
உச்சி கண் திறந்த அக்கினி பொறி பறந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியமானாலும் பெண்கள் இடத்துல யார் இடத்தையும் சொல்லக்கூடாது, கொண்ட மனைவிட்டே சொல்லக்கூடாது. சொன்னு சொன்னா என் வீட்டுக்காரரு தெரியுமா இப்படியாம்ல அப்படின்னு சொல்லி சண்டை இழுத்து விட்டு கச்சேரி வரைக்கும் போய் அண்ணா கயிறு அத்து உள்ள தள்ளினா தான் பேசாம இருப்பாங்க. அதே நாளதான் இன்னைக்கும் உச்சதை உள்ள வெண்டாட்டி இடத்துல சொல்லக்கூடாதுமாங்க, மறைச்சு வச்சிருக்கணும். ஆமா, என்னைக்காவது பயன்படும் போது நம்ம பயன்படுத்திக்கணும். ஆமா, கூடாது கூடாது. அதே மாதிரி அண்டவனாகிய சிவருமா பார்வதிக்கே தெரியாம நெத்திக்கண்ணை மறைத்து வைத்திருக்கின்றார். அப்படி வச்சிருக்க போய் தான் இன்னைக்கு வந்து ஒளி கொடுக்க முடியுது. அப்படி சொல்லி இருந்தால் அந்த நெத்திக்கண்ணையும் சேர்த்து புத்திருப்பல்ல. அப்போ இந்த சிவபெருமான் உச்சி கண்ணை திறந்த அக்கினி பொறிகள் பறந்து கொண்டிருக்க பார்வதா தேவி அப்பந்தான் நினைத்தார், ஐயோ இந்த ஆண்டவே நமக்கு எவ்வளவோ 10 பொருளுக்கு அர்த்தமா எல்லாம் எடுத்து சொன்னாரு, கொஞ்சம் கூட நம்ம கேட்கவில்லை. சிவனுடைய கண்களை நாம மறைத்து விட்டோமே, ஆண்டவே கண்ணை மறைத்த அகிலமே இருளா போச்சு. ஆனா இந்த இறைவன் எச்சிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளிகளை கொடுத்து விட்டார் என்று பார்வதா தேவியானவள் அங்கமெல்லாம் பதறி ஆவித்தனலாங்கி பார்வதி சிவனுக்கு முன்னால வியத்து விறுவிறுத்து நிக்கிறார். ஏன் நிக்கிறா? சிவபெருமான் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பதறி போய் நின்னா பாருங்க. அவளுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து பார்வதிக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு போகிறது. அப்ப இந்த வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா என்று 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்ட போட்டா தண்ணி நிக்குமா ஐயா? அப்ப இந்த சிவனுடைய சடாமுடி பாரத்திலே பார்வதியின் வேர்வை துளி அடங்காமல் காலையில் நான் குளிச்சுட்டு தலைய காய வச்ச பாடு பெரிய பாடு, துண்ட போட்டு நல்லா முறுக்கி அதுக்கு பிறகுதான் காய வச்சேன். கூந்தல் அவ்வளவு நெருக்கமா இருக்கு, அடர்த்தியான முடியலையா? சரி, அதனால இந்த பார்வதி சிவபெருமானுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்க சிவபெருமானுடைய சடாமுடி பாரத்தில் இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்த போது இதனையே நாமல் 10 கடலாக படைத்து கலி உலகத்தை உண்டு பண்ண வேண்டுமென்று சிவபெருமான் 10 கடலாக்கி பேர் நாமத்தை கொடுத்தார். ஏ ஓங்கு சம்பாதீவுக்க ஓங்கு சம்பாதீவுக்க ஒன்றாங்கடல் ஒர்க்கடல் கங்கைய சந்தீவுக்க கருப்பு கடல் 2ஆங்கடல் புதிய வஞ்சந்தீவுக்க 3ஆங்கடல் மோர்க்கடல் நதிக்கரை இந்தீவுக்க 4ஆங்கடல் அல்லதன் அத்தனையும் சூழ்ந்திருக்கு 5ஆங்கடல் அலைகடலா 6ஆங்கடல் ஆழக்கடல் இத்தனையும் சூழ்ந்திரு 7ஆங்கடல் எண்ணெய் கடல் 8ஆங்கடல் திட்டுக்கடல் 9ஆங்கடல் அதுதான் ஓவிய பெருங்கடலா 10ஆங்கடல் மார்க்கடலா மார்க்கடலா. அது பாங்குடனே அமைந்திருக்கு பாங்குடனே ஒரு பளிங்கி வந்த பாறை உண்டு, அந்த பளிங்கி வந்த பாறையிலே பாறையிலே பெரிய படர்ந்ததொரு ஆலமரம் படர்ந்ததொரு
காற்றடித்து மணல் கூவி கரையாம்புத்து வளர்ந்துரு ஓங்கி வளர்ந்த ஓராயிரம் வாசல் அந்த புத்து வெள்ளி பூ ஆனா வளர்ந்திருக்கு மாணிக்க புத்துக்குள்ள புத்துக்குள்ள அவர் கொண்டவள் தேவியுமா குணமுடனே வாழ்ந்துவார் எல்லுக்கு என்னை போல என பிரிய தொடர் போல நல்ல நாளும் போல ஒரு தம்முடன் வாழ்ந்துவார் ஒருவர் சொல்லை ஒருவர் அங்கே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப உச்சுவையா வாழ்ந்துவார் பத்தாம் கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு வாசல் உண்டு உங்க மச்சான நீ சேர்ந்து வில்லடிங்க நல்லா இருக்கும் ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த புத்துக்கு அந்த புத்துக்கு ஏகப்பட்ட வாசல் மண் புத்துக்கு வாசலை கேட்கவா செய்யணும் நம்ம வீட்டுக்கு ஒண்ணு பின் வாசல் இருக்கும் ஒண்ணு முன் வாசல் இருக்கும் ஆனா அந்த மண் புத்துக்கு அப்படி கிடையாது வடக்கிருந்து வந்தாலும் வாசல் இருக்கு தெற்கிருந்து வந்தாலும் தெற்கு வாசல் இருக்கு மேற்கிருந்து வந்தாலும் வாசல் இருக்கு கிழக்கிருந்து வந்தாலும் வாசல் இருக்கு வாசல்னா நம்ம வீடு மாதிரி நில கதவெல்லாம் கிடையாது ஆமா அதாவது புத்துக்கு ஒரு தமர்கள் உண்டு ஆமா சுத்தி சுத்தி பார்த்தா வாசல் தான் அதேதான் அப்போ அப்பேற்பட்ட மாணிக்க புத்துக்குள்ளே அதுக்கும் கதை போட கூப்பிட்டு இருந்தாங்க நான் தான் போறேன் ஆசாரி கிடைக்கல அப்புறம் எந்த ஆசாரி வேண்டாமோ சரி சரியா அவரு கதவுக்கு ஆப்பு வைக்கணும்னு பிறகு புத்தையே இடிச்சிருவாரு பாத்துக்கோ என்னன்னா ஆப்பு வைக்க சொன்னா மரத்தை உடைஞ்சிட்டு தான் விடுவேன் சரி அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே என்னய்யா ஆணாகம் பெண்ணாகம் சென்னாகம் கருநாகம் இப்பேற்பட்ட நாகத்திற்கெல்லாம் ராஜா ராணியாக நாகலோக பட்டண
உலகத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். நாகராஜன் நாகக்கண்ணின்னு சொன்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வத்தின் அம்சங்களாகவே சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப தெய்வத்தின் அம்சமாகவே வாழ்ந்து வரும்போது இந்த நாகராஜன் நாகக்கண்ணி சொன்னா கேட்பார். நாகக்கண்ணி நாகராஜன் சொன்னா கேட்பார். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் மனைவின்னு அப்படித்தானே இருக்கணும். அப்படி இருந்தா தான் குடும்பமாகும். கணவன் சொன்னா மனைவி கேட்கணும். சரி, மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை கெட்டு போகாது. கெட்டு போறவன் விட்டு கொடுத்து வாழ மாட்டான். அதேதான் புருஷன் சொல்லி நம்ம கொண்டாடி நம்ம கேட்கவா அப்படி குடும்பத்துல ஏட்டி கூட்டி பண்ணுனா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அது ஆண் சொன்னா பொண்ணு கேட்கணும், பெண் சொன்னா ஆண் கேட்கணும். அப்படி வாழ்ந்தா தான் அது வாழ்க்கைக்கு ஆகும். ஆமா, இந்த மட்டும் சொன்னா நம்ம கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு வீட்டுல பொண்டாட்டி சொல்லி மேல இருக்கும், ஒரு வீட்டுல புருஷன் சொல்லி மேல இருக்கும். ஆமா, அதனால அதை பத்தி தப்பு இல்ல. சரிதான், இது மேல இருந்தாலும் கீழ இருந்தாலும் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு வாழணும். ஆமா, வாழ்ந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சரிதானே? சரி. அதாவது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தா தான் இன்னும் ஒருவர் வாழ முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசியிருந்தா அது குடும்பம். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆமா, அந்த வார்த்தைக்கு முடிவு காலம் வருமா? இது இருக்காது, வராது. யாராவது பணிஞ்சு போனா தான் சரி அந்த இதுக்கு ஒரு பொறுமை வரும். ஆமா, அதுக்கு ஒரு முடிவு வரும். கண்டிப்பா. முடிவு இல்லாம நீ விட்டு கொடுக்க கூட நானும் விட்டு கூட பேசியிருந்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட வேண்டிய மித்திர வேண்டிய காலமா அந்த சண்டை தீராது. சரிதானே? ஆமா. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இருவேர்களுமே இப்படியாக வாழ்ந்து வரும்போது இறைவனுடைய அருளால் எவ்விதமான குறையுமே இல்லை. மண்ணால் குறைவு கிடையாது, மனையால் தாழ்வு கிடையாது, பொன்னால் குறைவில்லை, பொருளாலை தாழ்வில்லை. மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கு. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ சொத்து சுகம் தோப்பு துறவா எல்லாமே இருக்கு. தோப்புன்னு இருந்தா துறவா வேணும். அதாவது சுத்தி வேலி கம்பி போட்டாலும் ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலுக்கு பூட்டு போட்டா தான் அந்த தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு. பூட்டு இல்லாம நம்ம மாட்டுக்கு போனோம்னா யாரு தாளக்காரர் மாதிரி போட்டு 5 மாங்காய் பறிச்சுடுவான், தேங்காய் பறிச்சுடுவான். அது ஏன் காக்கியா? அதேதான் அதேதான். பூட்டு சின்ன பூட்டா ஒரு சின்ன பூட்டு போட்டி விட்டாலே உள்ள ஏறி குதிச்சிருவாங்களே. ஏறி குதிச்சிருவாங்க கேட்டு வழியே. அக்காண்டி நேமியும். ஆமா, அப்ப வேலின்னு போட்டா அதுக்கு ஒரு கேட்டு போட்டு பூட்டு போடணும். சரிதான், அதான் தோப்பு துறவை. அப்ப எல்லா செல்வங்களுமே நிறைந்திருந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். எப்படி ஐயா? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒச்சுமையா வாழ்ந்து வாரா. ஏழரை அங்கோபுரமா, எதிரே ஒரு மண்டபமா, சூழலை அங்கனமா, சுத்தி கட்டும் மாளிகையா,
சொத்திருந்தும் சுகம் இருந்தும் அவர்களுக்கு சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு என்னதான் செல்வாக்கு பொன்னும் பொருள் எல்லாம் இருந்தாலும் பிள்ளை இல்லைன்னு சொன்னா அது ஒரு பெரிய குறைதானே, பெரிய கவலை. குழந்தை இல்லை என்று சொன்னா நம்ம குலம் தலைக்குமா? இந்த வடக்குத்தி அம்மா கோவில்ல இன்னைக்கு திருவிழா கொடுக்கறாங்கன்னா அந்த கோவில் திருவிழாவை வரி கொடுத்து கும்பிட்டு வணங்கி வரக்கூடிய மக்கள் எல்லாம் வருடத்திற்கு வருடமாக வளர்ந்து ஆளாகி வாலிப வயதாகி திருமணங்களை முடித்து மறுபடி வாலிய பிள்ளையா இருந்தவன் அவனும் வரி கொடுக்க ஆரம்பிப்பான். அவன் ஒரு பிள்ளை வச்சு அவன் பேரை சொல்லி இந்த பிள்ளை வரி கொடுக்கும். அதுதான் வாழையடி வாழை பெயர் சொல்லும் பிள்ளை என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் அந்த நாகக்கன்னிக்கும் குழந்தை செல்வமே இல்லாமல் கொடும் கவலை கொண்டு பிள்ளையில்லா கவலையே பெருங்கவலையாச்சு. மதலை இல்லாத கவலையே அவர்களுக்கு மனக்கவலை அதிகமாகி நாகக்கன்னி நாகராஜனை அழைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். எப்படி சொல்கிறாள் தெரியுமா? 30 வயதுமாச்சு, 30 வயதுமாச்சு, முடிதறிக்க பிள்ளை இல்லை. 40 வயதுமாச்சு, நாடாள பிள்ளை இல்லை. 50 வயதுமாச்சு, 50 வயதுமாச்சு, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நம்ம குடும்பத்தாரும் வரவே மாட்டார், வரவே மாட்டார். ஏ மன்னாடி மன்னவே மன்னா, நான் உங்க தேவி நாகக்கன்னி. பிள்ளை இல்லா கவலையது பெருங்கவலை அதிகமாச்சு. மதலை இல்லா கவலைய மனக்கவலை அதிகமாச்சு. ஏ மன்னா நாகராஜா, என்ன நாகக்கன்னி? 30 வயதாக இருந்த எனக்கு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை. பிறகு 40 வயதாச்சு, நாட்டையாள ஒரு பிள்ளை இல்லை. இன்னைக்கு 50 வயதாகிவிட்டதே மன்னவா, எனக்கென்று ஓர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்களே மன்னவா. குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார்கள் கூட வரமாட்டார்கள். யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சை வாங்க மாட்டாங்கன்னா, பிள்ளை இல்லா வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட்டா அவருக்கு கண்ண தோஷம் பிடிக்குமா? அவர் கூட சாஸ்திரம் பார்க்காங்க, அதனால அங்க கூட சாப்பிட மாட்டாங்களாம். சரிதானே? ஆமா, நீ சொன்ன மாதிரி அவங்க கூட சாஸ்திரம் பார்க்கறாங்க. அதேதான் அதேதான். என்ன பிள்ளை இல்லாத வீட்டுல ஆணும் பெண்ணு இருந்தாங்கன்னா நல்ல பருப்பு அள்ளி போட்டு, சரி, நல்ல கத்திரிக்காய் நறுக்கி போட்டு, ஆமா, நல்ல சிக்கா குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களா, ருசியா சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்களோ? ஊர்கட்ட மனுஷன் அங்க வாங்கி சாப்பிட வேண்டியது பிச்சைக்கார மனுஷன். ஒன்ன மாதிரி நல்ல ருசி கண்டவன் பிச்சைக்காரம்னா நல்லா போய் சாப்பிடுவா. ஆமா, எங்க சாம்பார் வச்சிருக்கு, எங்க சோறு வச்சிருக்குன்னு கேட்டுருவாரு. சாஸ்திரம் பார்க்கவே என்ன செய்வா? சாஸ்திரம் வந்து பொய்யாகாது ஒரு நாளும். சாஸ்திரத்தை மதித்தவன் வந்து சரி அது தவறி நடக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஆயிரத்தை சொன்னாலும் ஒவ்வொரு விதிமுறைக்கும் ஒவ்வொரு சாஸ்திரங்கள் இருக்கு. கண்டிப்பா வந்து கரெக்டா நடப்பாங்க. சரி, அதனால
பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டான் குழந்தை இல்லாத வீட்டுல. ஆமையா. அதனால என் மன்னா நாகராஜா என்னய்யா? இந்த வயதிலேயே பிள்ளை இல்லையே, இனிமே எந்த வயதிலேயே பிள்ளை இருக்க போகுது மன்னா? அவன் எனக்கு நம்பிக்கை இல்லையா என்று நாகக்கண்ணி இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்றாள்? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு மாலை மரம், கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன கவிரோடு என்ன சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி, ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் முடித்தாள். பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் முடித்து அவ ஏங்கினா புலம்பினா இறைவனை நோகினாள். அழுதா புலம்பினா நாகக்கண்ணி ஆண்டவனை நோகினா. அப்படி அழுது புலம்ப பார்த்தார் நாகராஜன். என்ன செய்கிறார்? அடியே நாகக்கண்ணி, சரி, ஐயோ பாவனி பெண்ணா பிறந்தோம் கட்டி கணவன் என்கிட்ட நீ சொல்லி அழுவுத. சரி, பிள்ளை இல்லன்னு சரிதானே. நான் ஆனா பிறந்த ஆம்பளை வந்து என் கவலையை நான் யாருக்கு சொல்லி அழ முடியும்? அதானே. உதாரணத்துக்கு என்னய்யா? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு சரி ஒரு டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு, ஒண்ணுக்கு 2 டீ. ஆமா, டீ கடைக்காரர் அரை கிளாஸ் தான் கொடுத்தாரு. அவர் கவலைப்பட்டா தாத்தா டீ தான் குடிப்பாரு. ஆமா, அது வந்து குடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்படியா? அதனால 2 டீயை குடிச்சிட்டு அந்த வேலை ஒரு குத்துப்பணியை தூக்கிட்டு போய் போட சொல்ல வேண்டியதானே. அது போட்டு தருவாரு. சரிதானே. அதுக்கேத்த ஈவாரு கேட்பாரு. கேட்பாருல. ஆமா, சரி. அப்ப ஒண்ணுக்கு 2 டீயை குடிச்சிட்டு சரி பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருக்க ஆளுங்க கிட்ட, அண்ணாச்சி என்ன எனக்கு பிள்ளை இல்ல. சரிதானே. எனக்கு குழந்தை இல்ல. சந்தோஷம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. சரி, எனக்கு குழந்தையே இல்ல. ஆமையா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? பக்கத்துல உள்ள ஆளு காரிக்கிட்டு நம்ம மூஞ்ச வந்து போயிருவாரு. நல்ல வேலை. சரி, ஊரு கட்ட மனுஷன் குழந்தை இல்ல பிள்ளை எங்க வந்து அழுதுட்டு ஆம்பளை அவனியெல்லாம் ஆம்பளையா அப்படின்னு நான் நாயை கட்ட மாதிரி கேட்டு போடுவான். சரிதானே. அதனால நீ பெண்ணா பிறந்த வந்து நீ சொல்லி அழுவத உன் கவலையே குழந்தை இல்லாத கவலைய. ஆமையா. ஆனா பிறந்த ஆம்பளை கவலைய வந்து சரி நெஞ்சுக்குள்ள வச்சு அப்படியே நிறுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் கூட 2 பக்கம் வாங்கி தரேன். அதே மாதிரி ரொம்ப கவலை ஆகி போச்சுன்னா ஒரு 135 ரூபா மட்டும் வீட்டுக்காரிட்ட கேட்பேன். சரி, அதை வாங்கிட்டு போய் சரிதான் ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு சரிதானே
பூரா படுத்துக்கிடுவேன். நல்ல வேலை. அது பிரச்சனை இல்ல. அவன் ஏன் கவலை பூரா ஆம்பளை கவலை பூரா அப்படிதான் தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமையா. நீங்க பெண்ணா பதிலே சொல்லி அழுகுது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுதானே. ஆனாலும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ சரி டக்குன்னு ஒரு ஆணோ பெண்ணோ பெத்து எடுத்துக்கணும். சரிதானே? அப்படி இல்லைன்னா என்னய்யா நம்ம கட்டிய மனைவி நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டா. அழுதுகிட்டு இருப்பா. சரிதான். பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான். அதேதான். ஆமா, அதனால கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ சரி டக்குன்னு ஒரு குழந்தைய பெத்து எடுத்துக்கணும். அதனால எம்மா என் நாகக்கண்ணி இருந்தாலும் நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல அம்மா வடகுத்தி அம்மா பார்த்தாதான் அந்த அம்மா முடிஞ்சு பார்க்கணும். ஆணோ பெண்ணோ நம்ம கொடுப்பா. சரிதான். அதனால எம்மா நாகக்கண்ணி இறைவன் நாமளுக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அப்போது நாமளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரம்மா. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனாலே தடுக்க முடியாது என்பார்கள். மனிதன் பெரியவனா கடவுள் பெரியவரா? அப்ப மனிதரை நம்பி நீ அதனால மனிதனை நம்பி என் நாகக்கண்ணி என்கிட்ட நீ கவலையை சொல்லி புலம்புத கடவுளே நாமளை ஏறிட்டு பாப்பா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு ஆச்சி தேய்ச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொல்லுகிறார். அப்படி ஆறுதலை சொல்லும் போது நாகக்கண்ணி பெண்கொடியாளாகப்பட்டவள் என்ன செய்கின்றாள்? என்கனவா ராஜமன்னா ராஜமன்னா என்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்ந்த பிராணநாதா நானும் என்ன பாவம் செய்திட்டேனோ மன்னா இதுவரைக்கும் குழந்தை இல்லை என் தாயாரின் விதிப்படியா என் தலையில இட்டெழுத்தாய் மாதாவின் விதிப்படியா மறையும் செய்த குற்றம் தானா யாருடைய தீவினையோ எமனுடைய சொல் பிழையா காலத்தோட விதிப்படியா எனக்கு கடவுளார் சோதனையா மாதாவின் விதிப்படியா மன்னா விதிப்படியா மகாதேவன் இட்டு எழுத்தாய் எனக்கு மகாதேவன் இட்டு எழுத்தாய் கொடுமை செய்திட்டேன்
பிறப்போம் இறந்து போனாலும் குச்சமில்லை ஆமையா வாழ்ந்தா இழப்போம் நான் மாண்டு போனாலும் குச்சமில்லையே மன்னவா ஏமன்னா நான் என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் தெரியவில்லை தெரியலையே அவை அடித்தேனா நரக்குடுமை செய்தேனா செய்தேனா வைத்தாருடைய அடைக்கலத்தை நான் வயிறறிய செய்தேனா செய்தேனா வைத்தாருடைய அடைக்கலம்னு சொன்னா அப்படின்னா நீங்க குருவின்னு நினைச்சுக்கிறாங்க எப்படி மாப்பிள அதாவது வைத்தாருடைய அடைக்கலம் என்றால் அடைக்கலம்னா ஒரு மாமியா மருமவா இருப்பாங்க இருப்பாங்க. அந்த மருமகாரி என்னைவா தெரியுமா அந்த குடும்பத்துல அந்த மருமகன் என்ன செய்வா பக்கத்து வீட்டுல ஒரு நாளை பின்ன ஒரு சடவிட வந்துச்சுன்னு சொன்னா ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு அர்ஜென்ட் செலவுக்கு ஊருக்கு போய்க்கலாம்னு சொல்லி தேவைப்படும். அந்த நேரத்துல நம்ம மாமியாட்ட கேட்டா மாமியா கொடுக்க மாட்டாங்க. ஆமா அப்ப நமக்கு ஒரு 5-10 சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா சரி ஒரு அவசரத்துக்கு நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது ஆமையா உனக்கு அவங்க கிட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம். சரி ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு 1/4 கிலோ மிச்சம் 1/2 கிலோ மிச்சம் வாங்கிட்டு போகலாம் சரிதான் அப்படின்னு சொல்லி சரி. அரையும் காலமா ஒரு ரூபா 2 ரூபாயுமா ஒரு 10,000 300 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பா அவட்ட சேர்த்து வச்சு என்ன செய்வா சேர்த்து வச்சுட்டு ஆமா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். சரி அப்ப ஊருக்கு போகணும் போடுங்க ஆமா பஸ்ஸுக்கு துட்டு வேணும்ல ஆமா செலவுக்கு வேணும். வேணும். அதனால ஏக்கா என்ன ஏ அக்கா சுப்பரஜினி அக்கா என்னக்கா என்ன என்ன தாய் என்ன வந்து கூப்பிட்டு காலையில இல்ல வாங்கிட்ட நானு எங்க மாமியாளுக்கு தெரியாம ஒன்னாரையுமா சேர்த்து வச்சிருந்தோம்ல அந்த ரூபாயை கொடுத்து நான் ஊருக்கு போறேன் வீட்டுக்குள்ள சண்டைப்பா. நீ எந்த ரூபாய் என்கிட்ட கொடுத்தா நீ எந்த ரூபாய் வந்து காட்டிட்டு கூட புத்தி தடு மாதிரி அலையிறியா ஏட்டி கரு என்ன துட்ட பத்தி பேசிட்ட வரவு உனக்கு நடக்கிறது வேற. என்கிட்ட நீ எந்த ரூபாய் கொடுத்தா நீ எந்த ரூபாய் வந்து காட்டுக்கிட்டு இருக்க அதுதானே உன்கிட்ட நான் என்னைக்கு ரூபாய் வாங்கினோம்னே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா ஆமா அவ வவுறு எரியும். அடே அப்பா வரவு சண்டாள பாத பத்தி அத மாதிரி ஒரு வயிறு வைத்தறிச்சல் எதுவும் கிடையாது. அதான் வைத்தாருடைய அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேனா ஆமா அப்படி என்று நாககன்னியானவள் ஆனவள் நாகராஜன் இடத்திலே சொல்லி அழுகிறாள். சொன்னாள் அதனால என் மன்னவா என்னய்யா பட்டறை நெல்லிலே நான் மதுரை எல்லை கலந்தேனா கலந்தேனா ஓட்ட நாளைக்கு மரக்கால் கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்திருக்கிறேனா கலந்தனா இல்லை சின்னஞ்சிறு பிள்ளைகளை நான் சிடுமூஞ்சாக பேசிவிட்டேனா பேசினேனா பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்னேனா மன்னவா ஆமா பிச்சைக்காரன் பிச்சை கட்டு வந்துட்டா உடனே தலவாழ இலைய விரிச்சு அடே அப்பா 4 வகை கூட்டோட சாம்பார் ரசத்தோட மோரோட நல்ல சாப்பாடு நான் கொடுத்தனே உடனேக்கு உடனே அந்த மனுஷனை உட்கார வச்சு நடுவு வீட்டுல உட்கார வச்சு இலை போட்டு ஆமா சாப்பாடு பரமாறி அனுப்புவேன் ஐயா. அது கூட அந்த ஆண்டவனுக்கு தெரியலையே தெரியலையே. அன்னவென்று வந்தவர்களை நான் அடுத்து வர சொன்னது உண்டா மன்னவா ஏமன்னா நான் இது நாள் இதுவரைக்கும் ஒரு பாவம் செய்யவில்லை இல்லையே ஏன் மன்னா நாமளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்னய்யா எந்தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 7 பிள்ளை தாயாகி விட்டார்கள். அவன் இருக்கின்றாள். கந்தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தலைப்பிள்ளை சூலியாக இருக்கிறார்கள். ஆமா பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்செடுத்தார். ஆமையா அடுத்த வீட்டுக்காரிக்கு 6 பிள்ளை இருக்குமண்ணா. அடேங்கப்பா அவ வீட்டுல குடிப்பதற்கு நல்ல சொம்பு கூட கிடையாது. இல்ல இல்ல அவளுக்கு பார்த்தா ஒரு குருணி பிள்ளை இருக்கு. குருணினா எவ்வளவு? குருணினா 8. 8 குழந்தை இருக்கு. சரி கையும் நொண்டி காலும் நொண்டி கணக்கு பார்த்தா அவளுக்கு 6 பிள்ளை இருக்கு. இருக்குமண்ணா. அப்ப இறைவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்த எனக்கு ஏன் மன்னா இந்த குறையை கொடுத்து விட்டார்? எதற்காக ஐயா? ஏன் ஆகத்தின்னே அம்மா குறைவில்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. ஆமா அப்படி குறைவில்லாத வாழ்க்கையும் யாருக்கும் கிடையாது. ஆமா இந்த உலகம் எல்லாம் படியளக்கக்கூடிய இறைவனுக்கு கூட குறை இருக்கு. பகவானுக்கு என்னன்னாச்சு குறை இருக்கும்? அதான் பாருங்க தாயும் இல்ல தந்தையும் இல்ல. ஓ சிவபெருமானுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. கிடையாது. அவரே சொல்லி அழுகுறாராம். ஆமா எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அப்படின்னு. சரி சிவபெருமான் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்படியே சிவனை வருத்தப்படும் போகும்போது நம்ம எல்லாம் ஒரு ஏமாத்துறோம். சிவபெருமானுக்கே குறை இருக்கும் போது ஆமா நம்மளுக்கு குறை இருக்க கேக்கையா செய்யணும். ஆமையா எனக்கு வந்து ஆண்டம் ஒரு குறைய வச்சுட்டாரு. என்ன குறையோ? எனக்கு பல்ல கொண்டு குறைய வச்சுட்டாரு. அது நல்லா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன கவலை உனக்கு என்ன கவலை? இடப்பல்லு. அப்படியா? ஆமா இடப்பல்லு. சரி எனக்கு பல்லு இடப்பல்லா போச்சு அப்படின்ட்டு அது குறை வச்சுட்டாருன்னு நீ கவலைப்படாத. உன் குறைய நீ 10,000 கொடுத்தனா சரி பண்ணிடலாம். இன்னும் சரி பண்ண முடியாது. கடவுள் எனக்கு ஒரு ஒரே வச்சுட்டாரு. எனக்கு என்ன முடிவு பிடிச்சுக்கிட்டாரு.
குடிச்சிருப்பாருடா. அது ஆண்டவன் செஞ்ச குத்தம் கிடையாது. பொண்டாட்டி பண்ண பாடு. சண்டை வந்தா பிடிச்சி முடிய பிடிச்சி எடுத்து போட்டு அடிப்பா. அதானே எடுத்து போட்டு அடிக்கிறதுல முடிவு போயிட்டு அது நம்ம நினைச்ச முடியும். அதேதான். அதனால அம்மா என்னாக கண்ணே என்னய்யா உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன உன் மடியில வச்சுக்கம்மா. சரி எனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா நான் உன்னை என் மடியில வச்சு உன்னை ஒரு பொட்ட பிள்ளையா நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவிக்கு கணவன் ஆச்சினார் தேய்ச்சினார் ஆறுதலை சொன்னார். ஆச்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகக்கண்ணி மனக்கவலையை தாங்க முடியாமல் ஏ மன்னா நாகராஜா நாளை ஒரு காலத்தில் நாமல் மாண்டு மடிந்து மரணமாகி போனாலும் செத்து மடிந்து நாமல் சிவலோகம் போனாலும் நம்ம இருவேருக்கும் பெரிய போராட்டம் வருமே. என்ன போராட்டம்? மன்னா தாங்கரை ஓரம் தாங்கரை ஓரம் கரை ஓரம் அங்கங்கரைக்க அங்கங்கரைக்க சொந்தக்காரன் போறா நம்ம சொந்தக்காரன் போறா சுடுகாடு மட்டும் தீரா எனத்தானோட போறா இறந்து போனாலும் தீரா சொந்தக்காரன் போராட்டம் செத்தாலும் தீராது எனத்தான் போராட்டம் நாமல் இறந்து போனாலும் தீராது மன்னவா. நம்ம மாண்டு மடிந்து மரணமாகி விட்டோம்னு சொன்னா சரி சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானே நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்வான். அப்படி நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்க என்ன சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு சரி எப்பா உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லாம இன்னைக்கு செத்து போனாரடா, காரியம் செய்யணுமான முறைப்படி நீங்க தான் செய்யணும். அதனால வந்து நீங்க பாருங்கன்னா சொத்து சுகம் இருந்தா கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பாங்க. காசு பணம் இருந்தா கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பாங்க. அவன் நாலாவடி சொக்காரா இருப்பான், நான் தான் முத சொக்காரன், நான் தான் கொல்லி வைப்பேன். நான் தான் கொல்லி வைப்பேன் முதல்ல அப்படின்னு கிட்ட வந்தீங்க நடக்கதே வேற அப்படிமா. காசு பணம் இல்லைன்னு வைங்க அவன் சொல்லுவான் போங்கடா போலத்தவங்களா எங்க அப்பன் செத்ததுக்கே நான் கொல்லி வைக்க போகல, அவன் ஒண்ணு வைக்காம செத்து போயிட்டான், இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன் ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்கய்யா சவத்தை கொண்டு போய் போடுங்க இவனை அப்படின்னு பேசுவான். சரி அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. பணத்துக்கு தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. அதனால அம்மா என்னாக கண்ணே நீ கவலைப்படாதடி, நீ சொல்லுவதெல்லாம் எனக்கு புரிகின்றது. ஆனா நம்ம பிள்ளை இல்லைன்னு அழுது கொண்டிருந்தா நமக்கு என்ன கிடைக்கவா போகுது? காலம்தான் நமக்கு பதில் சொல்லும்.
ஆமையா. அதனால நீங்க கவலைப்படாத சரி அப்படின்னு மனைவியை ஆச்சினார் தேய்ச்சினார் ஆறுதலை சொன்னார். சொன்னார். அப்ப இன்னும் ஒரு வழி இருக்கு, நம்ம செய்வோமா? என்ன வழியோ? பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுத, சரிதானே. நம்ம காசை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்துட்டா என்ன? அது நல்ல யோசனையா தான் தெரியுது. அது நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையாகாம இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே என்னய்யா இப்ப நாகக்கண்ணி சொன்னா, எப்படி நம்ம எவ்வளவுதான் பணம் காசு கொண்டு போய் கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தாலும் அந்த பிள்ளை நாமல் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஈடாகுமா மன்னா? ஆமா. அப்படியே நாமல் எடுத்து வளர்த்தாலும் என்னய்யா அது என்னவாகும் தெரியுமா? எப்படி? தெத்தே கோரே பிள்ளை வாங்கி, தெத்தே கோரே பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி தெருவடிலே கொண்டு வீட்டா தெருவதுதான் நிறைந்திடுமா? தெரிந்த சனம் நம்மை மதிப்பார்களோ. பணத்துக்கோரே பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி பந்தலிலே கொண்டு விட்டோமா? பந்தலது நிறைந்திடுமா? பார்த்த சனம் நம்மை மதிப்பார்களோ. காசு கோரே பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி கடை தெருவில் கொண்டு விட்டோமா? கடை தெருவும் நிறைந்திடுமா? கண்ட சனம் நம்மை மதிப்பார்களோ. அண்ணாவா ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும், ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா வீட்டு பிள்ளைதான். பாசத்தோடு வளர்த்தால் பாதியிலே வந்த பிள்ளை. ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா வீட்டு பிள்ளை அல்லவா மன்னவா? நாய்க்கு வந்து பக்கத்து வீட்டு நாய்க்கு சோத்தை போட்டு வளர்த்தோம்னாலும் சரி சாப்பிடும் போது வந்து நிக்குங்க நம்மகிட்ட. ஆமா. சாப்பிட்டு முடிச்சோன்னா அது வீட்டு போய் படுத்துக்கிடும். அங்க போய் எட்டி பார்த்தோம்னு வைங்களேன், உடனே குறைக்கும். அப்ப அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதானே. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால என் மன்னா, தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள். ஆமா. அப்படி இருந்தா தானே அந்த உரிமை இருக்கும். அதேதான். நான் பிறனும் பிறவி தன்னோட பிறக்கும் பிள்ளையா? ஆமா. நான் பிறக்கும் பிள்ளை தன்னோட பிறக்கும் பிறவியா? ஆமையா. அப்படின்னா என்ன மாப்பிள்ள? நாம் பெத்த முன்ன பிள்ளை பெத்த முன்னா நமக்கு உரிமையா இருக்கும். கண்டிப்பா. நம்ம ஏதாவது தவறு பண்ணும்போது அந்த பிள்ளைய அடிக்க நம்ம கைய வாங்கினாலும் என்னாகும்? அந்த பிள்ளை என்ன செய்யும்? எப்படி? நம்ம அம்மாவா நினைச்சு அடித்தாலும் பிடித்தாலும் மறுபடி அம்மானு போய் மடியில நிக்கும். சரிதான். அப்படி நம்ம காசை கொடுத்து வாங்கி அந்த பிள்ளைய வளர்த்து நம்ம அடிக்க கைய வாங்கினா என்னாகும்? அந்த பிள்ளை நினைக்கும்ல, எப்படி? நம்ம பெத்தவளா இருந்தா நினைக்க மாட்டான், தாயிடத்திலே கேட்பான். உன் வயத்துலன்னு நான் பிறந்திருந்தா என்ன நீ அடிப்பியா அப்படின்னு கேட்பாம்ல. அதான் தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவின்னா நமக்கு ஒரு ஆபத்துன்னு வையி, யாராவது ஒருத்தங்க நம்மள ஏசுனாங்க பேசுனாங்க அடித்தாங்க அப்படின்னு. ஆமா, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கான். சரி, அண்ணன் தம்பி 2 பேர்ல தம்பி வந்து அடுத்த ஒருத்தன் அண்டு அடிச்சாம்னா தெரியாம என்ன ஆகும்? உடனே அண்ணன் வந்து கேள்வி போட்டுருவான், யாராவது சொல்லிடுவான், எப்படி இவன் தம்பி அவன் அடிச்சு போட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி போடுவான். சரி, உடனே அண்ணனுக்கு கோவம் வரும்ல, உடனே அடிச்ச விட்டு நேரம் போவான். அடேங்கப்பா, ஏய்
நீ என் தம்பி எப்படி அடிப்ப? நீ எப்படி அடிக்கலாம்? நீ என் தம்பி எப்படி அப்படின்னு விட மாட்டாங்கல்ல. அதனால ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமான்னு சொல்லுவாங்க. ரத்தம் தானே துடிக்கும், பக்கம் துடிக்காதல்லவா? அதனால என் மன்னா நாகராஜா யார பத்தி நீ யாரங்க அப்படின்னு அவர் நினைக்க அவர் சொல்லுவோமா நம்ம. சரி போட்டு. அதனால அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி குழந்தை இல்லாத கவலைக்கு என்னையா கொடும் கவலையாகி விட்டது மன்னவா. மன்னா என்று நாகக்கண்ணி பெண்கொடியாளாகப்பட்டவள் எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜவன் எனக்கு வாய்த்த பிராணனா உங்க தேவி நாகக்கண் இஞ்சி வச்சா பிஞ்சிரன் இஞ்சி வச்சா பிஞ்சிரன் எரு போட்ட காய்காய் இந்திரன் உடன்பிறன் இருசி என்று பேருங்க மஞ்ச வச்சா பிஞ்சிரன் அனல் போட்ட காய்காய் மந்திரியின் உடன் பிறந்து மந்திரியின் உடன் பிறந்து நான் மலடி என்று மாட்டு வண்டி கட்டிக்கோள் மலையாளம் போனால் மலையாள மக்கள் எல்லாம் மதலை இல்ல மலடிய மனக்குறைய பேசுவார். கூட்டு வண்டி கட்டிக்கொண்டு நான் குச்சாலம் போனால் குச்சால மக்கள் எல்லாம் குச்சால மக்கள் எல்லாம் என்ன குறைவாக பேசுவார். மலடா வீட்டை சுத்தி ஓடிவர் வெள்ள பூன மலடா குப்பைய கிளறி வரும் குப்பை கோழி மலடா வீணாத கிடாரி எரும மாடு மலடா கொட்டாரம் தன்னடியில கொட்டாரம் தன்னடியில என் முதிரையுமே மலடாச்சு. ஒரு குழந்தை நமக்கு எங்க நவராஜவன் எல்லையில ஒரு மரமா. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏலே காக்காய்க்கு மரம் ஏலே காக்காய் இடத்துல இருந்தால்வான் சாலடிச்சு ஓட்டமும் சரஞ்சரமா காய்க்கு மரம் சரஞ்சரமா காயாமல் சரஞ்சரமா நாசரத்திலையும் தாழ்வானே நாசரத்திலையும் தாழ்வானே. ஏ வாசலில ஒரு மரமா பன்னிக்கா காய்க்கு மரம் பன்னிக்கா காயா வழியிலையும் தாழ்வான் பன்னிக்கா காய்ப்பதற்கோ பன்னிக்கா காய்ப்பதற்கோ நான் வழியாரோடு சேர்வதற்கோ அவ எங்கு வாழாம் புலம்பு வாழாம் அவ எங்கு வாழம் புலம்பு வாழாம் அவ ஈசனையும் நோங்கு வாழாம் அந்த நாகைக்கு நிவடி அவ அலறு வாழம் புலம்பு வாழாம் ஆண்டவனை நோங்கு வாழாம் ஏ மன்னாதி மன்ன வேறே மகுட முடி ராஜ மன்னா இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கும் போட்டா காய் காய்க்கும் மன்னவா நான் இந்திரனார் உடன் பிறந்தா இருசி என்று பேர்
பேரும் கேட்டேன். ஆமா மஞ்சள் வைத்தா பிஞ்சிறங்கும், அது மணல் போட்டா காய் காய்க்கும் அண்ணா. ஏமன்னவா நான் மந்திரியின் உடன் பிறந்தா மலடி என்று பேரும் கேட்டேன். பேரு கேட்டேன். என்ன சண்டால பாதவத்தி என்ன காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியல. ஆம்பளை வீட்டு ஆம்பளை அதானே. காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்ன என்ன பார்த்த உடனே பிள்ளை இல்ல ஒரே அழுவலிய அழுதுகிட்டு இருக்கிய. காட்டுக்கு போயிட்டு வந்து ஆம்பளை ஒரு கஞ்சி குடிக்க வேண்டாமா நிம்மதியா? குடிக்கணும். பிள்ளைன்னு நீ அழுவலிய. ஆமையா. இந்த பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கணும் தெரியுமா? என்ன தொல்லை? ஒரு வீடான வீட்டுல சரி பிள்ளை இல்லைன்னா கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க. சரி நல்ல 1/2 லிட்டர் பாலை வாங்கி சரிதான் நல்ல 1/4 லிட்டரா வத்த வச்சு சரி நல்ல அடுப்புல கொதிக்க போட்டு வத்த வச்சு ஆமா நல்ல 2 ஆர்லிக்ஸ் பாக்கெட்டு சரி 5 ரூபா பாக்கெட்டு 2 பாக்கெட் நல்ல கொட்டி போட்டு சரி இந்த பால்ல ஊத்தி அப்ப வீட்டுல இந்த வேலை தான் நடக்கு போலுக்கு. நல்ல திக்கா குடிக்கலாம். அப்படியா? அவன் பிள்ளை இல்லாத வீட்டுல கணவனும் மனைவியும் அந்த கட்டையை வளர்க்கணும் ஆர்லிக்ஸ் போட்டு ஆத்தி குடிக்கலாம். ஆமா. அதே வீட்டுல என்ன பிள்ளை 4 பிள்ளை இருந்துச்சுன்னா சரி அப்படி காப்பி குடிக்க முடியுமா? ஆர்லிக்ஸ் குடிக்க முடியுமா? முடியாது. 1/2 லிட்டர் பால் கூட வாங்க முடியாது. முடியாது. வீட்டுல ஒரு 5-6 பிள்ளை இருக்குன்னு வைங்க. சரி 4 லிட்டர் பாலை வாங்கி சரி அதுல ஒரு செம்பு தண்ணியை ஊத்தி சரி அந்த பாலை கொதிக்க வச்சு சரிதான் அதுல தேயிலை தட்டி சரி கொதிக்க வச்சு ஆளுக்கு ஒரு அந்த 5 பிள்ளைக்கு ஒவ்வொரு கிளாஸ் ஊத்தி கொடுத்துட்டு சரி அந்த டீயை தான் குடிக்க முடியும். ஆமா. அந்த டீயை கூட நிம்மதியா குடிக்க முடியாது. முடியாது. காபி டீயை போட்டு இறக்கி வச்சோம்னா என்னய்யா ஒரு பிள்ளைக்கு கிளாஸ்ல ஊத்தி கொடுப்போம். சரி இன்னொரு பிள்ளைக்கு அடுத்த ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுப்போம். சரிதான். 3வது பிள்ளை என்ன செய்வான்? என்னைவா எனக்கு ஆற வச்சு ஆச்சிட்டா அம்மா அப்படிமா அப்படின்னு சொல்லுவான். அந்த பிள்ளைக்கு ஒரு குண்டால ஊத்தி ஆற வைக்கணும். சரி 4வது பிள்ளை என்ன செய்வான்? என்ன 4வது பிள்ளை மடியில வச்சு ஊட்டினா தான் அந்த பிள்ளை காபி டீயை குடிக்கும். ஆமையா. 5வது பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும். சரி அதுக்கு சங்கரை போட்டணும். ஆஹா எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தியா? பிரச்சனை இருக்குதான் செய்யுது. பிள்ளையால ஏகப்பட்ட தொல்லை இருக்கு. அதனால பிள்ளை இல்ல பிள்ளைன்னு கவலைப்படாத. நம்ம ஆணும் பெண்ணும் நல்லா இருந்து நல்லா சாவு இருக்க வரைக்கும் நல்லா சுட சுட பொங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கட்டையை பேனன்னு போறோம். குழந்தைல எனக்கு கவலைப்படுதேன். குழந்தைல கவலைப்பட்டது கிடைக்கணும்ல. இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கலாமா உனக்கு? பிறகு குழந்தைன்னா எவ்வளவு மிச்சம் தெரியுமா? பிள்ளை பத்திட்டு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆமா. எனக்கெல்லாம் 3 பிள்ளை. சரி ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கு. சரி 2வது பிள்ளை ஆம்பளை பையன். சரி அவன் 3 லட்சம் ரூபாய் பைக் கேட்கான். சரிதானே. நான் 3 லட்சம் ரூபாய் பைக்கு நான் எங்க போட்டோம்? அதானே. அந்த 3 லட்சம் ரூபாய் பைக்கு வேண்டாம். அது 9 கிலோமீட்டர் தான் கிடைக்கும் 1 லிட்டருக்கு. சரி அந்த பைக் வேண்டாம்னு சொன்னா கேட்கானா? கேட்க மாட்டாங்க. அந்த குட்டி தூக்குற வண்டி கேட்க பெரிய வண்டி ஸ்பீட் பைக். ஓ பிட்டியே தூக்குற வண்டியா? ஆமா. சரி அதுக்கப்புறம் 3வது பொட்டை பிள்ளை இருக்கா. சரி அவன் எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணுங்க. ஆமா படிச்சிருக்கா காக்கா. நம்ம டாக்டர் மாப்பிள்ளை நான் எங்க போய் தேடட்டும்? அதானே கேட்டேன். டாக்டர் மாப்பிள்ளைக்கு வாக்க பண்ணா சும்மா கிட்டுவார் அவரு. லேசில முடியாது. அவர் 1 கிலோ தங்கமும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கேட்காரு. சரிதானே. நான் எங்க போட்டோம்? என்ன செய்வது? பிள்ளையால எவ்வளவு தொல்லைகள் இருக்கு பாத்தீங்களா? சங்கடம் இருக்கு. பிள்ளை இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. நல்ல வாழ்க்கை. இப்ப தெரியாது. அப்போ அந்திய காலத்துல சரி அந்த பிள்ளைய வளர்த்து வலிவமாக்கனா அவன் நமக்கு உழைச்சு தரும் போது இருந்து செலவழிக்கும் போது எப்படி இருக்கு? உழைச்சு தரும் ஒரு பக்கம். அந்திய காலத்தில் நம்ம உடம்புக்கு முடியாம கீழே படுத்துட்டோம்னு வையே. சரிதானே. நம்ம பெத்த பிள்ளைய இந்த காலம் பார்க்காத. ஆமா. இருந்தாலும் பிள்ளை இல்லாம வேற யாரும் பாப்பாங்களாயா? அம்மா அப்புறம் 1000 தான் இருந்தாலும் அதுக்காவது வேணும். என் பிள்ளை எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஆமையா நான் கீழே சாஞ்சிட்டேன். சரி அன்னைக்கு என் பிள்ளை என்ன உழைச்சு காப்பாத்திச்சு. அதனாலதான் குழந்தை வேணுங்களா? அதனாலேயே மன்னா நாகராஜா என்னய்யா தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். ஆமா. நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கெல்லாம் சரி கடவுளே துணை இருக்க வேண்டும். ஆமையா. அதனால நாம தவம் இருக்க வேணும் என்று வேண்டுமென்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னய்யா எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சவா தலை மூலிகி வெள்ளி சவா தலை மூலிகி வெள்ளி சவா தலை மூலிகி தலம் மூலிகி தலம் மூலிகி அங்கே விரதம் அது இருந்து வார அங்கே விரதம் அது இருந்து வார அங்கே தலைமொழிகி ஸ்நானம் செய்து சங்கரனை மனதில் எண்ணி சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தன
கொண்டு தரை மொழிகி தரம் மொழிகி பன்னீராலே கோலம் போட்டான் அவ பன்னீராலே கோலம் போட்டான் கோலம் போட்டான் சாந்து கொண்டு தரைமிளகி சந்தனத்தால் கோலம் போட்டார் மாவு கொண்டு தரைமிளகி மஞ்சளாலே கோலம் போட்டார் கோலம் போட்ட இடத்திலே ஒரு குருத்து வாழை இலை விரித்து விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை வைத்தார்கள் தெச்சனை தேங்காய் பழங்களை வைத்து ஆழக்குழிய வைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்தடி மேலே கம்பத்தடி மேலே கனத்த செப்பு கொடுத்து கனத்த செப்பு கொடுத்து மாங்குளைய முறித்து மாங்குளைக்கு மேலே மணி உருண்ட தேங்காய் மஞ்சள் குல ஒன்று மஞ்சள் குல மேலே எலுமிச்சங்கானிக்கு இனியா கொட்ட பாக்கு எல்கடுகு ஒன்று வை எல்கடுகு மேலே எல்லாம் குறுங்கடுகு ஒன்று வைத்தார் குறுங்கடுகு மேலே எல்லாம் அவர் கொத்தமல்லி தலவை கொத்தமல்லி தலுமே கொட்டவாக்கு ஒன்று வை கொட்டவாக்கு மேலே கோழி முட்டை ஒன்று வை கோழி முட்டை மேலே கோழி முட்டை மேலே அவர் குண்டூசிய நாட்டுவார் ஊசி உனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வருகிறார் அல்லவா இருவேர்களும் தவம் இருந்தார்களேயானா ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல ஒரு வாரம் இல்லை 2 வாரம் இல்லை ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருக்க ஆரம்பித்தார் 12 வருஷ காலம் தவம் இருந்தாதா 12 வருடத்திலேயும் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் ஆண்டவனை தஞ்சம் என்று சொல்லி இரவும் பகலும் பகலும் இரவுமாக 12 வருடத்திலேயும் சரி பேயும் மழையவே நீராக அருந்தி காற்றையே ஆகாரமாக புசித்து கடுமையான தவம் இருந்து வந்தார்கள். அப்போ 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. அவர் சரியா குளிக்க இல்ல. ஆமா, தவம் இருக்கிறது சரியில்லையா? 12 வருஷம் தவம் இருக்கும்போது எஞ்சி போய் குளிக்க முடியாது இல்லையா? குளிக்க முடியாது, தண்ணி இல்ல அவளுக்கு.
அழிஞ்சிருக்க ஒரு பக்கம். ஆமா 12 வருஷம் தவம் இருக்கும்போது பகவான் நினைச்சிருக்கும் போது இடையில இருந்துச்சு அப்படின்னா ஆமா தவம் அழிஞ்சு போகும். அதனால குளிக்காம தவம் இருக்க போய் சரி ஒருவேளை பகவான் வரலாம இருந்தாலும் இருக்கலாம்ல. அப்போ ஏதாவது குறைக்கு போயிட்டாலும் பகவான் வரல. இவன் வந்து நிறைய செஞ்சிருந்தா சரி கண்டிப்பா பகவான் வந்திருப்பாரு. ஆமா அப்பதான் நினைச்சுப்பாங்க என்ன நம்ம 12 வருஷம் தவம் இருந்தோம். ஆமா நம்ம ஆண்டவன் பார்க்க வரலையே. ஒருவேளை பூஜை பண்ணும் போது என்ன இலைய கிட்ட மாத்தி போட்டுருக்குமா? இலை எப்படி மாத்தி போட்டுப்பாங்க? தலை மாதிரி போட்டுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆமா இலைய சரியா தான் போட்டிருக்கான். அப்ப தேங்காய் உடைக்கும் போது எதுவும் ஒரு தேங்காய் உடைக்காம வச்சுட்டோமா? என்ன 2 தாங்க ஒரு தேங்காய் தான் உடைச்சிருக்கோம், ஒரு தேங்காய் உடைக்கலையா? அப்படி தேங்காய் பார்க்க தேங்காவும் கரெக்டா உடைச்சிருக்கான். ஆமா இந்த பழம் வந்து ரெட்டா ரெண்டா வச்சு தொலைச்சிட்டோமா? ஆமா அப்படின்னு பழத்தை பார்க்கும்போது பழமும் ஒத்தையாத்தான் இருக்கு. அப்ப என்ன குறை இருக்கோ அப்படின்னு மனசுல குழப்பம். அப்போ இவங்க 2 பேருமே இறைவனார் இன்னும் சிவபெருமான் வரவில்லை என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராயே சிவ சம்போ சங்கராயே அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கராயே இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கராயே ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராயே சம்போ சங்கராயே செய்யும் தவத்தை பாரும் சம்போ சாமீஸ்வரனே இறையோனே சம்போ சங்கராயே சிவ சம்போ சங்கராயே ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கராயே இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கராயே சம்போ சங்கராயே சம்போ சங்கராயே ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கராயே ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ நாங்கள் என்ன பாவம் செய்தேமோ இதுவரைக்கும் தெரியவில்லை. இல்லை சாமி. அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா அண்ணாமலை ஆண்டவா உறைவனை பகவானை அநாதை ரட்சக ஆபத்து குடையோனே ஆமையா ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து இருவீர்களும் அழுது புலம்ப இவங்க தவமாகப்பட்டது முடியக்கூடிய நேரத்திலே கையிலே பகவானாகப்பட்ட சிவபெருமான் படைத்ததோர் உலகம் எல்லாமே படியிழக்க பயணம் வைக்க வருகிறார். பார்வதியும் படியரசி எடுத்து கொடுத்தார். அப்பம் பார்வதியும் படியரசி எடுத்து கொடுக்க அப்பந்தான் பார்வதி நினைக்கா இந்த ஆண்டவன் தானே என்னைக்குமே உலகமெல்லாம் படியிழக்க போறாரு. பார்வதி நம்ம கையிலே ஒத்தையிலே தன்னந்தனிமையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த இறைவனாகிய சிவபெருமானோடு நாமல் சென்றோமையானா ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே இன்றைய தினமதியிலே உங்களோட படியளப்பை உமையவ பார்க்க வேணும். பகவானோட படியளப்பை பார்வதியும் பார்க்க வேணும். ஈசனோட படியளப்பை படியளப்பை ஈஸ்வரி பார்க்க வேணும்.
இல்லையானா நான் பார்வதி எப்போதும் கையிலே தனியாகத்தானே அமர்ந்திருக்கிறேன். அதனால உங்க படியிழப்பை நான் உமையவள் பார்க்கணும். பார்வதி வேண்டாமா? பார்வதி வேண்டாம் வேண்டாம். பகவானுடைய வடியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும் இறைவா. ஏய் பார்வதி, படியிழக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதிலே எந்த குறையும் இல்லை. உன்னை கூட்டு போகலாம். எங்க கூட்டு போகணுமோ அங்க தானடி உன்னை கூட்டு போக முடியும். வேலை பார்க்க இடத்துக்கு முன்னாலே வாரம்னு சொன்னா நான் ஆண்டவன் படியிழக்க போகும்போது உலகத்தை நான் ஒரு விதமா படைத்திருக்கிறேன். ஆனால் உலகத்தில் உள்ள மக்களை நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன் பார்வதி. ஒருவர் கூனாக இருப்பார், இன்னும் ஒருவர் குருடாக இருப்பார். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத வேர்கள். அதனால நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட நல்ல கூழ் இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட பிள்ளை கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா 21யா? அந்த காலத்துல 21 பிள்ளை, 25 பிள்ளை, 30 பிள்ளை வரைக்கும் பெற்றிருக்காங்க. அது ஒரு பைத்தியார காலம். அந்த காலத்துல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆஸ்பத்திரி, குடும்ப கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஆமா. அதனால விவரம் தெரியாம ஆண்டவன் கொடுக்காமன்னு 23 பிள்ளை, 24 பிள்ளை பெற்றிருக்காங்க. அந்த ஐயா பாம்பளுக்கு வயக்காட்டுல வேலை பார்த்து வந்து வீட்டுல ஒரே சாப்பாடு அந்த அம்மா போட ஐயா பேசாம இருந்துட்டாரு. முடியும். அதனால 21 பிள்ளை வரைக்கும் ஏன் வெச்செடுத்தார்களேயானா அந்த காலம் பிள்ளை சொத்தே பெரிய சொத்து, குழந்தை செல்வமே பெரிய செல்வம். இப்ப இருக்க மாதிரி மண்ணு மனை வாங்கணும், பொண்ணும் பொருள் வாங்கணும், நம்ம சேர்த்து இருக்கணும் அப்படின்னு யாருக்கும் ஆசை கிடையாது. 10 பிள்ளைகளை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கி கட்டி கொடுத்து அது ஒரு பிள்ளை குட்டியாகி அப்போ ஒரு இனப்பந்தமா ஒத்துமையா ஒண்ணுக்கு ஒண்ணு கூடி இருந்து ஒரே சொந்த பந்தமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ அத மாதிரி கிடையாது. அண்ணன் தம்பின்னு இருந்தாங்க, அண்ணன் தம்பி பிரிச்சுதாங்கம்மா கிடையாது. பிறகு சொத்தை பிரிச்சுட்டா உனக்கு விளைவு எனக்கு விளைவு, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்க. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி ஆயிடுதான், 20 வயசுல எதிரியா போகுது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகமே படி இழக்கணும்னு பார்வதி நான் வருவேன்னு நிக்கா. சிவபெருமான் என்னோடு வந்தா எனக்கு படி இழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்ல தாண்டி நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனாகிய பகவானிடத்தில் ஆண்டவா பரம்பொருளே கண்டிப்பாக நான் உங்களோடு வரவேணும் என்று சொல்லி அழுது புலம்ப. அப்படின்னா ஒண்ணு, என் கூட நீ வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ மனைவியாக வரலாம். என்னோடு படி இழப்பதற்கு பார்வதி நீ வரலாம் என்று சொல்லி சிவன் சொன்ன உடனே பார்வதி கொஞ்சம் கூட யோசிக்கல. இதெல்லாம் ஒண்ணு பெரிய காரியமா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்த அகில உலகம் எல்லாம் அமுதலக்க வருகிறார்கள். எப்படி வருகிறார் தெரியுமா? ஆண்டவனும் பார்வதியும் நாளில் தினைய கொண்டு நாடு எங்கு வருவான், உரிய தினைய கொண்டு உலகம் எல்லாம் வருவான், மரக்காதினைய கொண்டு மாநிலம் வருவான். அப்போ இரேழு உலகமெல்லாம் இறை இழந்து முடிப்பார், 6 உலகமெல்லாம் அடி இழந்து முடிப்பார். பகவானும் பார்வதியும் படைத்த
உலகமெல்லாம் படியளந்து முடித்தார்கள். ஆமா படியளந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆமா கலப்பி திரும்பலா. அதான் ஆண்டவா பரம்பொருளே களைப்பாக இருக்குதையா, நாம இளைப்பாரி கைலாசத்துக்கு போவோம் உட்கார்ந்து போமா என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டு கண்டார். ஆல விருச்சகத்தின் அடியிலே பார்வதா தேவி சென்று அமர்ந்திருந்தார். அப்ப அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்க ஒரு சின்னஞ்சிறிய பாலகை அந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகப்பு வேணும் என்று மரத்துக்கு மேல முனிக்கொப்புல உட்கார்ந்து ஏ தம்பி மரத்துக்கு மேல முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். ஈவாரும் கட்டைதான். ஈவாரும் கட்டை. அப்படியா? ஊதியம் கொடுக்க முடியும். ஏற்கனவே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறதுல ஈவாரு கட்டை. அதனால இந்த நாகராஜன் நாகக்கண்ணையின் தவம் இருக்கக்கூடிய நேரத்துல பார்வதியும் பகவானும் படியிழந்து முடித்த ஆலமரத்தடியிலே அமர்ந்திருக்க இந்த பாலகனை பார்வதி கண்டார். ஐயையோ, சின்னஞ்சிறிய பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை அல்லவா வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தானையான பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தம்பி, தரையிலே விழுந்தா இவன் தவிடு ஒடி ஆகிடுவான். அதனால நீங்க போய் அந்த பிள்ளைய காப்பாத்துங்க ஆண்டவா. பார்வதி, என் கூட வரும்போது உங்ககிட்ட சொன்னேனே, என் கூட வரும்போது எனக்கு இடைஞ்சல் பண்ண கூடாது, பேசாம வரணும்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்த. இப்ப ஏண்டி இந்த தொல்லை பண்ணுத? கைலாசம் போய்கிட்டு இருக்கோம். இந்த அதிசயத்தை நம்ம கண்ணால பாத்துட்டோம். இத பாத்துட்டு நம்ம விட்டு போக முடியுமா? விட முடியாதம்மா. ஆண்டவா, பிள்ளையை காப்பாத்தணுமானா பெற்றவளுக்கு தான் பிள்ளையின் அருமை தெரியும். அதனால இறைவா சிவபெருமானே, நீங்க இந்த பாலகனை காப்பாத்தலைன்னா உங்க கூட நான் வரவே மாட்டேன்னா. அப்ப இறைவன் பார்த்தார், இவ பிடிவாதத்துக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியல. ஹலோ, படைத்தியம்மன் கோயில் குடையலம் விட்டு சரியாக 1 மணி அளவு சிறப்பாக அன்னதானம் நடைபெற இருக்குது. அனைத்து பொதுமக்கள் வந்து அம்மன் வடக்கு அம்மன் கோயில் பிரசாதம் சென்று அன்னதானத்தில் கலந்து கொள்ளும்படி விழா கமிட்டியால் உங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அருள்மிகு வடகாசியம்மன் திருக்கோவிலில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அனைத்து பொதுமக்களும் அன்னதானத்தை கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்து வைக்குமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம், அன்னதானம் வெகு பிரமாண்டமான முறையில் நடைபெற்று கொண்டிருப்பதால் அனைத்து பொதுமக்களும் வடகாசியம்மன் கோவிலுக்கு வருகை தந்து அன்னதானத்தை சிறப்பித்து வைக்குமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வீட்டுக்கு போறீங்களா? நல்லா இருக்கும். அதனால ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, இப்பொழுதே நீங்கள் காப்பாற்றவில்லையான உங்க கூட வரமாட்டேன் என்று சொன்ன போது, ஆமா சரி பார்வதி, நீ சொன்னபடியே நான் பிள்ளைய காப்பாத்துக்கிறேன். சரி, ஆனா ஒண்ணு, என்னையா, அவன் கீழே விழும் போது அம்மா வென்று விழுந்தா பார்வதி காப்பாத்து, அப்பா வென்று சொன்னா நான் பார்வதி சிவபெருமான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேர்களுமே பேசி முடிக்க வெட்டு முடிந்தான். பாலகன் கீழே விழுந்தான். பாவி கீழே விழுந்தானே, என்ன பத்தா அம்மா இருக்கலாம், என்ன பத்தா அம்மா அப்பா இருக்கலாம். அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. விட்டு விட்டு எத்தனையோ சொன்னா அறியாத பிள்ளை, தெரியாத பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை. சரி, அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல. கீழே வந்து விழும்போது என்ன சொல்லி விழுந்தான்? எப்படி விழுந்துப்பான்? எப்படி சொல்லி விழுந்தான்?
அத்தனையை விட்டு சரி அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி போயிருக்கலாம், ஆமா அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் போயிருக்கலாம், ஆமையா வடக்குத்தி அம்மான்னு கூப்பிட்டு அவளாவது போயிருப்பா. தாய் போய் காப்பாத்தி அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் என்ன பாவி நான் செத்தேன்னு விழுந்தா, போச்சு செத்தே போனா. ஆஹா அதான் வாக்கு சனியே போக்கலம்பாங்க. சரிதானே அவன் நாக்குல சனி இருக்கு, சாவணும்னு பிறந்தான், செத்துட்டாண்டி, ஆமா வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். போவோம் அப்படி என்று என்னய்யா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.